ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் உக்கிரமடைந்து வரும் சூழலில் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் இந்த போரை ஒரு சாதாரண மோதலாக மட்டும் பார்க்கவில்லை. வளைகுடா பிராந்தியத்தின் அதிகார சமநிலையை முற்றிலுமாக மாற்றியமைக்க கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பாகவே இதை கருதுகிறார். நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் தனிப்பட்ட முறையில் பேசிய MBS ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது ஒன்றே இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஈரானை அடுக்கி வைத்தால் மட்டும் போதாது, அதன் ஆட்சியை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்பதுதான் சவுதியின் நிலைப்பாடு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூட ஈரான் பலவீனமடைந்தால் போதும் என்று நினைக்கும் நிலையில் சவுதி அரேபியா ஒருபடி மேலே சென்று ஈரானிய அரசாங்கத்தையே மாற்ற துடிக்கிறது. ஒருவேளை ஈரான் தோல்வியுற்ற நாடாக மாறினால் அது வளைகுடா நாடுகளுக்கு பெரும் தலைவலியாக மாறும் என்று சவுதி அஞ்சுகிறது. ஆனால் அதே சமயம் ஈரானின் எண்ணெய் வளத்தின் முக்கிய மையமான கார்க் தீவை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் என்றும் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை தரைமட்டமாக்க வேண்டும் என்றும் MBS மறைமுகமாக தூண்டி வருவதாக கூறப்படுகிறது. வெளி உலகிற்கு அமைதி பேச்சுவார்த்தை பற்றி சவுதி பேசினாலும் 2019இல் தங்கள் எண்ணெய் வயல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை ரியாத் இன்னும் மறக்கவில்லை. அந்த தாக்குதலில் சவுதியின் எண்ணெய் உற்பத்தி பாதியாக குறைந்தது. இப்போதும் ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் சவுதியின் விஷன் 2030 கனவு திட்டம் கேள்விக்குறியாகியுள்ளது. சவுதியை ஒரு சுற்றுலா மற்றும் முதலீட்டு மையமாக மாற்ற MBS துடித்துக் கொண்டு இருக்கும் வேளையில் இந்த போர் நீண்டு கொண்டே போவது பொருளாதார ரீதியாக சவுதிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். போரை பாதியில் நிறுத்தினால் ஈரான் மீண்டும் தலை தூக்கும், போரை தொடர்ந்தால் சவுதியின் பொருளாதாரம் ஆட்டக்காணும் என்ற இக்கட்டான நிலையில் MBS உள்ளார். வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நம்பிக்கை முழுமையாக சிதைந்துவிட்ட நிலையில் இந்த போரின் முடிவு ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது வளைகுடாவை மீண்டும் ஒரு இரத்த களரியாக மாற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.